ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7 இருக்கக்கூடிய அறநூல் தொடர்பான செய்திகள், அதில் இன்னா 40 சிறுபஞ்ச மூலம் இந்த 2 நூல்கள் பற்றிய செய்திகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அறநூல் தொடர்பான செய்திகளில் ஆல்ரெடி நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. முதல்ல இன்னா 40 பார்க்கலாம். இன்னா 40 நூலை இயற்றியது யார்? கபிலர். அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சைவ சமயம். இன்னா 40 எந்த வகையை சார்ந்ததுன்னா வெண்பா. இது எந்த நூல்களில் ஒன்று இன்னா 40 அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில். இன்னா 40 அறநூலில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 40. இன்னா 40 அப்படின்ற அறநூலில் ஒவ்வொரு பாடலிலும் என்ன சொல் இடம்பெறும் அப்படின்னா இன்னா அப்படின்னு இடம்பெறும். துன்பம் தரும் செயல்களை தொகுத்து கூறக்கூடிய நூல் இன்னா 40. இன்னா 40 நூலில் மொத்தம் எத்தனை இன்னாத செயலை கூறியுள்ளது அப்படின்னா 164. இன்னா 40 நூலில் கடவுள் வாழ்த்தில் எந்த கடவுளை வணங்கியிருக்கார் அப்படின்னா சிவன், பலராமன், திருமால், முருகன். புலவிகள் உற்றப்பினி இன்னா அப்படின்னு கூறக்கூடிய நூல் எதுனா இன்னா 40. தீமையுடையோர் அருகில் இருந்தால் என்ன இருந்தால் இன்னா என கூறும் நூலின் ஆசிரியர் கபிலர். இன்னான்னு வருது இல்லையா, அதை வச்சே சொல்லிடலாம். இது இன்னா 40, அதோட ஆசிரியர் கபிலர். பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய இலக்கியம் இன்னா 40. கபிலர் பாடிய அறநூல் எதுனா இன்னா 40. அடுத்தது சிறுபஞ்ச மூலம். ஸோ இன்னா 40ஓட கொஷின்ஸ் இவ்வளவு தான். சிறுபஞ்ச மூலம் அடுத்து பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னா 14 கீழ்கணக்கு. சிறுபஞ்ச மூலம் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்களை உடையதுன்னா 97. சிறுபஞ்ச மூலம் அப்படின்றதுடைய பொருள் என்னென்னா 5 சிறிய வேர்கள். சிறுனா சிறிய, பஞ்சனா 5, மூலம்னா வேர்கள். அப்போ 5 சிறிய வேர்கள். ஸோ அந்த வேர்கள் அது எல்லாமே உடலை தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகைகள் தான். அது 5ம் என்னென்ன அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சிறுபஞ்ச மூலம் நூலில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் கூறப்பட்டிருக்குன்னா 5. சிறுபஞ்ச மூலம் எந்த இலக்கிய வகைகளில் ஒன்று அப்படின்னா அற இலக்கியம். சிறுபஞ்ச மூலம் நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் மக்களின் எந்த நோயை போக்குகிறது அப்படின்னா மனநோய். சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் யாருன்னா காரியாசன். இந்த காரியாசன் யாருடைய மாணவர் அப்படின்னு சிறப்பு பாயிரம் கூறுகிறது அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் அவருடைய மாணவர் தான் யார்? காரியாசன் அப்படின்னு சொல்கிறது சிறப்பு பாயிரம். இந்த காரியாசனுடைய இயற்பெயர் என்னென்னா காரி. எந்த நூல் காரியாசனை மாக்காரியாசன் அப்படின்னு சிறப்பிக்கிறது அப்படின்னா பாயிரச் செய்யுள். காரியாசன் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயம். காரியாசனும் யாரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படின்னா கனிமேதாவியார். காரியாசனும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர். சிறுபஞ்ச மூலத்தில் பெரும்பான்மை இடம்பெற்ற கருத்து எதெல்லாம்? அதே மாதிரி சிறுபான்மை இடம்பெற்ற கருத்து என்ன அப்படின்னா பெரும்பான்மை பொது அறக்கருத்து, சிறுபான்மை சமண அறக்கருத்து. இம்மையில் செய்த வினை இம்மையிலேயே பலன் அளிக்கும் அப்படின்னு கூறும் நூல் எதுனா சிறுபஞ்ச மூலம். அடுத்தது 9th ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் அதிலிருந்து ஒரு பாடல் இருக்குது. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அப்படின்னா ஒரு பாடல். இப்போ இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா வனப்பு அப்படின்னா அழகு. ஸோ கண்வனப்பு அப்படின்னா கண்ணுக்கு அழகு, கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல், கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். அதே மாதிரி கால்வனப்பு செல்லாமை, கால்னா கால், வனப்புனா அழகு. அப்போ காலுக்கு அழகு, செல்லாமைனா பிறர்கிட்ட இறந்து செல்லாமல் இருக்கிறது. எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு எதுனா நம்மளோட முடிவு என்னன்றதை துணிஞ்சு சொல்கிறது. பண்வனப்பு, பண்ணுனா இசை, பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். அப்போ இசைக்கு எது அழகுன்னா அதை கேட்குறவங்க இது நல்லா இருக்குன்னு புகழ்ந்து சொல்கிறது. அடுத்து கிளர் வேந்தன் தன்னாடு, வேந்தன்னா அரசன். அப்போ அரசனுக்கு அழகு, வாட்டான் நன்றென்றல் வனப்பு, தன் நாட்டு குடிமக்களை அவன் வருத்தாமல் காப்பான் அப்படின்னு சொல்லி அவனை பிற மக்கள் புகழ்ந்து பேசுகிறது தான் அவனுக்கு அழகு.
ஸோ இந்த பாடலில் உள்ள கொஷின்ஸ் பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் பாடலில் பயின்றிருந்துள்ள அணி எதுனா சொல்பொருள் பின்வரு நிலை அணி. அதாவது சொல்லும் பொருளும், வனப்புன்ற சொல் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த வனப்புன்ற சொல்லுனுடைய பொருள் வந்து அழகு, அதுவும் கண்டினியூஸாக தொடர்ந்து அந்த பாடலில் வருது இல்லையா. அப்போ அதனால் அது சொல் பொருள் பின்வரு நிலையணி. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ பின்னர் பலவிடத்தும் வரின் அது என்ன அப்படின்னா, அதாவது முன்னர் வந்த சொல்லோ பொருளோ பின்னாடி அடிக்கடி இப்போ வந்தது இல்லையா, இப்போ பார்த்தோம் இல்லையா, அப்படி வந்தால் அதுக்கு பேர் பின்வரு நிலையணி. இந்த பின்வரு நிலையணி மொத்தம் 4 வகை. சொல் பொருள் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி, உவமை பின்வரு நிலையணி. இதில் உள்ள சொற்பொருள் கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல், எண்வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்பு அழகு, கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசன், வாட்டான் வருந்த மாட்டான். அடுத்து 9th நியூ புக்கில் இயல் 5 பாருங்கள். பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. என்ன சொல்கிறாங்க? பூவாது காய்க்கும் மரமுல, பூக்காமலே மரங்கள் என்ன செஞ்சு காய்க்கிறது, காய்ப்பதும் இருக்குது, அதையும் நம்ம அறிவோம். அதுபோல் மூவாது மூத்தவர் நூல் வல்லார், அதாவது வயதில் மூத்தவங்க இருந்தாலும் இல்லை, நம்மளை விட ஒருத்தவங்க வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, இளையவர்களாக இருந்தாலும் சரி, அவர் மூத்தவரோடு எண்ணத்தக்கவரே, அவர் இளையவராக இருந்தாலும் சரி, நல்ல குணங்களை கொண்டிருந்தால், நன்மை தீமைகளை நன்கு அறிந்து நல்ல குணங்களை கொண்டிருந்தால் அவர் வந்து நல்ல மூத்தவரோடு அவரோட இணையாக வைத்து கருதப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விதையாமை நாறுவ வித்துள, எப்படி வந்து விதை விதைக்காமல் பாத்தி அமைத்து தானே முளைத்து விளையக்கூடிய விதைகள் இருக்குதோ அந்த விதைகளை மாதிரி மேதையரும் வந்து என்ன செய்வாங்களாம், அடுத்தவங்களுக்கு எதையுமே உணர்த்தாமல் தாமே நமக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லி தான் ஒன்று புரியணும்னு இல்லை, தாமாகவே எதையும் உணர்ந்து கொள்ளும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள் மேதையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உள்ள இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படி சைட் பை சைட் பார்த்துக்கோங்க. இந்த பூவாது காய்க்கும் மரமுல அப்படின்ற பாடலை இயற்றியது காரியாசன். பூவாது காய்க்கும் மரமுல அந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. 10 வயதில் சொற்பொழிவாற்றும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார், இன்னொரு பேர் ராமலிங்க அடிகர். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றது யாருன்னா பாரதியார். பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தன் 15 வயதில் கவிதைகளை அனுப்பியது யாருன்னா விக்டர் ஹியூகோ. 16 வயதில் தனது தந்தையின் போர்ப்படையின் தளபதியானது யாருன்னா அலெக்சாண்டர். தன் 17வது வயதிலேயே பைசா நகரத்தின் சாய்கோபுர விளக்கு ஊசலாடுவது பற்றி ஆராய்ந்தவர் கலிலியோ. இதில் உள்ள சொற்பொருள் மூவாவது முதுமை அடையாமல் நாறுவ முளைப்ப தாவா கெடாதிருத்தல். இவ்வளவுதான் நமக்கு இன்னா நாற்பது மற்றும் சிறுபஞ்ச மூலம் இது தொடர்பான செய்திகள். ஸோ இதில் இருந்து சில கேள்விகள் மற்றும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க வீடியோஸ் இருக்கு இல்லையா அறநூல் தொடர்பான செய்திகளில், அதில் இருந்தும் சேர்த்து நான் மிக்சடாக தான் இந்த இதில் கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபுல்லாக டைப் பண்ண முடியலைன்னா எனக்கு ஆன்சர் தெரியுதுன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. முதல் கேள்வி, கபிலர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? எந்த நூல் காரியாசனை மாகாரியாசன் என்று சிறப்பிக்கிறது? வாட்டான். பொருள் அகடுரை ஆர்மாட்டும் நில்லாத செல்வம். இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ இந்த 4 கேள்விக்கும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபுல்லாக டைப் பண்ண முடியலன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.